பார்க்க போறோம் அப்படின்னா 5 minutes craftல ஒரு ஹேக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல 5 minutes craftல ஹேக்ஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்னைக்கு வந்து அந்த ஹேக்ஸை நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போறோம். ஸோ அதில் வந்து என்ன ஹேக்ஸ் அப்படின்னா அலோய் வெரா ஹேக்ஸ், அதாவது தமிழ்ல வந்து கத்தானான்னு சொல்லுவோமா, அதை வச்சு 5 minutes craft நிறைய இருக்கு. ஸோ அதில் இருக்க ஒரு சில ஹேக்ஸ், யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு சில ஹேக்ஸ் வந்து எடுத்து அதை தான் நாம இன்னைக்கு வந்து டெஸ்ட் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் anistamillifestyle இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஹேக்ல வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு அலோய் வெரா வந்து எடுத்துக்கணும். நீளமா ஒரு கத்த மாதிரி வந்து எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அதை கிழிச்சிட்டு அந்த ஜெல்லி மாதிரி இருக்கு, அந்த ஜெல்லியை வந்து தலை சீவுவாங்க தெரியுமா, சீப்பு, அதை வச்சு நல்லா ரப் பண்ணிட்டு அப்புறம் இழுத்தாங்கன்னா ஸ்லைமியா வருது. அது அப்படியே ஃபேஸ் மாஸ்க் மாதிரி வந்து போடுறாங்க. ஸோ அது வந்து நேச்சுரல் ஃபேஸ் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி வருது நாம போய் செஞ்சு பார்க்கலாம். நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த கொரியன் ஷீட் மாஸ்க்லாம் அப்ளை பண்ணால் வந்து ஜில்லுன்னு ஒரு ஃபீல் இருக்கும், நல்லா இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து இந்த மாஸ்க் வந்து அப்ளை பண்ணும் போது இருந்துச்சு. கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவங்க கொடுத்துருக்கிற மாதிரி அதே மாதிரி ப்ரொசீஜரில் பண்ணிட்டு இப்படி பிடிச்சி ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் வருது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் ஆகிருக்கனால ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஸோ இந்த ஹேக்குக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அலோய் வெரா எடுத்துக்கோங்க. அலோய் வெரா ஜெல்லை மட்டும் தனியாக எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கிறாங்க. வாஷ் பண்ணிட்டு ஒரு பேனில் போட்டு சுகர், வாட்டர், அப்புறம் ஜெலாட்டின் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு குட்டி டப்பில் போட்டு வச்சிடறாங்க செட் ஆகிறதுக்கு. செட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து சாப்பிட்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆக்சுவலாக ஹெல்த்தியான ஒரு டிஷ் மாதிரி வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி வருது நாம இப்போ போய் செஞ்சு பார்க்கலாம். நான் இதை கொஞ்சம் லேட்டாக பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் ஃபஸ்ட்டே வீடியோ எடுத்து அடுத்த நாள் தான் எடுக்கிறேன் இந்த கிளிப் மட்டும். ஏன்னா வந்துட்டு ஜெல்லி வந்து செட் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும். செட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ செட் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தப்போ வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. அலோய் வெராவில் வந்து நார்மலாக நீங்கள் வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டே இருக்காது. ஒரு ஸ்மெல்லு மட்டும் லைட்டாக நமக்கு பிடிக்காத ஒரு ஸ்மெல் ஒன்று அடிக்கும். மற்றபடி இது இருக்காது. ஸோ இதில் நம்ம சுகரும் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால அது வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அண்ட் கண்டிப்பாக அது ரொம்ப 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 ஹெல்த்தி. ஸோ கண்டிப்பாக இந்த ஹேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். அண்ட் இதில் வந்து நான் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அகர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஜெலாட்டின் யூஸ் பண்ணலாம். ஸோ ஜெலாட்டின் வந்து நான்வெஜ். ஸோ சில பேருக்கு ஜெலாட்டின் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ பெட்டர் நீங்கள் அதுக்கு பதில் அகர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வரும் அப்படிங்கிறேன். ஸோ நீங்கள் ஜெலாட்டின் ரெண்டில் எதனால நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஸோ இந்த ஹேக்கில் வந்து அவங்க என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹேர் வந்து அன்னைக்கு சில நாள் நம்மளுக்கே தெரியும் நம்ம ஹேர் வந்து ரொம்ப மோசமாக இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நாள் வந்து நீங்கள் வந்து இந்த ஹேக் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கத்தால எடுத்துக்கிறாங்க. அதை வந்து நீளமாக வந்து எடுத்துட்டு நல்லா இது பண்ணிட்டு அப்புறம் நீளமாக அப்படி எடுக்கிறாங்க. அதை அப்படியே வந்துட்டு ஹேரில் வச்சு அப்படியே அப்ளை பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த ஹேர் வந்து நல்லா ஷைனியாக பார்க்க அழகாக இருக்குது. ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி வருது நாம போய் செஞ்சு பார்க்கலாம். ட்ரை பண்ணும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா ஃபர்ஸ்டே நான் வந்து பண்ணிட்டேன். அதாவது வந்து நம்ம வீடியோ எடுக்க போறதுமே ஃபர்ஸ்டே வந்து அதை அப்ளை பண்ணிட்டேன். நான் அப்போ ஹேர் வாஷ் பண்ண முடியும் அப்படின்றதுனால. ஸோ வாஷ் பண்ணிட்டு வந்து உட்காரும் போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இதில் விசிபிளாக தெரியுதான்னு தெரியல. எனக்கு மிரரில் பார்க்கும்போது அந்த ஹேரை டச் பண்ணும்போது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா நம்ம நார்மலாக வந்து ஷாம்பு வாஷ்லாம் பண்ணிட்டு கண்டிஷனர் போட்டோம் அப்படின்னா ஹேர் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்கும், கொஞ்சம் ஷைனியாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து இது வந்து கொடுக்குது. ஏற்கனவே ஹேர் வந்து ஷாம்பு வாஷ்லாம் தான் இருந்துச்சுன்றதுனால இது போட்டால். அதை தவிர அலோய் வெரா தவிர நான் வேறு எதுவுமே ஹேரில் யூஸ் பண்ணல. ஸோ இந்த ஹேக் வந்து பக்காவாக ஒர்க் ஆகிருக்கு. கண்டிப்பாக இந்த ஹேக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த ஹேக்கில் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அலோய் வெரா எடுத்துக்கிறாங்க, கண்ணு மேலே வந்து தடவுறாங்க. அதாவது வந்து ப்ரைமருக்கு பதில் அதை வந்து தடவுறாங்க.
தடவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஐ ஷேடோ வந்து போடுறாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மேக்கப்பில் வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லோ ப்ளஸ் வந்துட்டு இங்கே ஐ ஷேடோ போட்டோம்னா இங்கெல்லாம் ப்ரைமர் யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் ஒரு நல்ல கேன்வாஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே அப்ளை பண்ணால் கொஞ்சம் ஹைலைட்டர் இல்லை, அது ஐ ஷேடோ வந்து பாப் அவுட் ஆகி தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து அலோவேரா யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஹேக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நாம போய் செஞ்சு பார்க்கலாம். நல்ல யூஸ்ஃபுல்லான ஹேக் தான் நான் சொல்வேன். கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து ப்ரைமர் இல்லை, கன்சீலர் இல்லை போடுறதுக்கு இல்லை அப்படின்னா, ஒரு கேன்வாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரைமரில் கன்சீலர் எதுவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் அலோவேரா ஜெல்லை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அது நல்ல ப்ரைமர் ஏஜென்ட்டாக தான் ஒர்க் பண்ணுது. நல்லா அந்த பிக்மெண்ட், அந்த ஐஷேடோ பிக்மெண்ட்டும் நல்லா போயிட்டு ஒரு மாதிரி திட்டா ஆகாமல் அழகாக போயிட்டு உட்காருது, நல்லா இருக்குது. ஸோ இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஹேக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அலோவேரா வந்து அழகாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டு அழகாக நல்லா தின்ன ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து ஊதுனா அதுலேருந்து பபிள் வருது. அதிசயமாக இருக்கலாம். ஸோ இந்த ஹேக் வந்து இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நாம போய் செஞ்சு பார்க்கலாம். வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒர்க் ஆகவே இல்லை. நான் கூட என்ன நினைச்சேன் அப்படின்னா வந்து அலோவேரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லைமியாக குழப்பலன்னு தான் இருக்கும். சோப் தண்ணியும் எத்தனை அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால இதுவும் வந்து பபிள் விடும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. அதுலேருந்து பபிளும் வரல, ஒன்றும் எத்தனைக்கும் சின்னதாக லைட்டாக ஹோல்ஸ் கூட மேக் பண்ணி அது மூலமாக வருமோன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தா நான் எப்படி ட்ரை பண்ணியும் அது வந்து வரல. இந்த ஹேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாமலே இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் எந்த மார்க்ஸும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ இதோட நம்ம ஹேக்ஸ் எல்லாம் முடியுது. இப்போ நான் உங்களுக்கு இப்போ எண்டு கார்டு சொல்கிறேன் மக்களே. ஸோ இன்னைக்கு நாம் பண்ண இந்த ஹேக்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப்ஸ்டைலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ